நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? இல்லை நீங்கள் பிஎஸ்சியில் வேறு ஏதோ ஒரு சயின்ஸாக படிச்சிருந்தா கூட +2ல் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸாக கெமிஸ்ட்ரி உங்களுக்கு இருந்திருக்கா? அப்போ நிச்சயமாக உங்களுக்கு கெமிக்கல்ஸ் பற்றின அடிப்படை விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சமூகத்தில் பார்க்குறோம், சாலை ஓரங்களில் தெருக்களில் பார்க்குறோம், பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டு எரிக்கிறாங்க. நம்மலாம் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறோம். பிளாஸ்டிக் குப்பைகளை எரிப்பதால் அதிலிருந்து டயாக்சின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வெளியேறுது. இது ரொம்பவும் ஆபத்தான ஒரு கெமிக்கல். இது பலருக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இது பலருக்கு கேன்சர் உருவாக கூட இந்த டயாக்சின் வழிவகுக்குது. அதனால் பிளாஸ்டிக் குப்பைகளை யாராவது எரித்தால் நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு அதில் அந்த பிளாஸ்டிக் குப்பை எரிக்கிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தப்பே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம டீ ஷாப்பில் டீ சாப்பிடும்போது பேப்பர் கப்பில் சுட சுட டீ கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் கப்புக்குள்ளார கை வச்சு தடவி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஷைனிங்காக அந்த சர்ஃபேஸ் இருக்கும். அது காரணம் பேப்பர் மேலே வேக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ சுட சுட டீயை அதில் ஊற்றும் போது அந்த வேக்ஸ் உருகி அந்த டீயோட சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது. இப்படி அடிக்கடி வெளியில் அந்த மாதிரி பேப்பர் கப்பில் வேக்ஸ் கோட்டட் பேப்பர் கப்பில் டீ சாப்பிட்றதுனால பலவித பிரச்சனைகள், நோய்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டம்ளரில் இல்லைன்னா டீ கிளாஸில் கூட சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதனால் படித்த இளைஞர்கள் அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி சமூகத்தில் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவங்களுக்கு அந்த படிப்புக்கு ஏற்றவாறு விழிப்புணர்வு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் தொடர்ந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டே இருங்க. சுற்றி இருக்கவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிக்காத மக்கள் இருந்திருப்பாங்க, பாமர மக்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உதவி செய்யுங்கள். நன்றி. S Boss HRD channel.